கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அப்படின்னாலே நிறைய சிறப்புகள் இருக்குங்க. ஸ்வீட்டு, பட்டாசு இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரசிகனும் தன்னோட ஹீரோக்கள் படம் ரிலீஸ் ஆகாதா அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இந்த வருஷமும் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோக்கள் படம்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சோலாவோட சக்ஸஸ்க்கு அப்புறம் கார்த்தி அவர்கள் நடிச்சிருக்க படம் காஸ்மோரா இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்காக கார்த்தி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஃபுல் எஃபோர்ட் போட்டு கெட்டப்பு, பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மெனக்கட்டு நடிச்சிருக்கிறத நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இந்த படத்துடைய காஸ்டிங், டெக்னிக்கல் டீம், படத்துடைய பட்ஜெட் இதெல்லாம் நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, படத்துடைய டைரக்டர் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாராவோட சக்ஸஸ்க்கு அப்புறம் கோகுல் இயக்கிற படம். அந்த படம் காமெடியாக இருந்துச்சு. பட் இந்த படம் வேறு ஒரு ஜானரில் இருக்கனால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஹீரோயின்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா, ஸ்ரீதிவ்யா, இந்த 2 பேரும் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நயன்தாரா இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓகே கண்டிப்பாக இந்த படம் ஹிட்டுப்பா அப்படின்னு ஆடியன்ஸோட மனசில் பதிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க படத்தில். ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்களோட நடிப்பும் மெருகேற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துக்கு கேமராமேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிரகாஷ். இவர் ஆல்ரெடி ஆரம்பம், அநேகன், மாரி இந்த சக்ஸஸ் படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன். ஸோ கண்டிப்பாக ட்ரைலர்லாம் பார்க்கும்போதே கேமராவில் ரொம்ப மிரட்டியிருக்காரு அப்படின்ற விஷயம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஃபிலிமுக்கு மியூசிக் பண்ணுற வாய்ப்பு நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணனுக்கு கிடச்சிருக்கு. சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரீ ரெக்கார்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் ஃபுல் கதையும் சொல்லப்பா, நீங்கள் போய் தேட்டரில் பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம ஷோவில் பார்க்க போகிறது திரைக்கு வராத கதை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நதியா மேடம் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. கூட இனியாவும் இன்னொரு ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. முற்றிலும் பெண்களை மட்டுமே மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் திரைக்கு வராத கதை. இந்த படத்தை மலையாளத்தில் ஃபேமஸான டைரக்டர், மலையாளத்தில் நிறைய ஹிட் கொடுத்த டைரக்டர் துளசிதாஸ் அவர்கள் இந்த படத்தை தமிழில் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த படத்துக்கு இசை யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ஸ்ரீகுமார். இது வரைக்கும் சாமிங்காகவும் பப்ளியான கேரக்டரில் பண்ணிகிட்டு இருந்த இனியா அவர்கள் இந்த படத்தில் அழகான பேயாக ஆடியன்ஸை மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, கூடவே கோவை சரளா மேடம் இந்த படத்தில் ஃபுல் லென்த் காமெடி பண்ணியிருக்காங்க. திரைக்கு வராத கதை படத்தை பற்றி நிறையா விஷயங்கள் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தையும் தேட்டரில் போய் பாருங்கள். நம்ம ஷோவில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் கடலை. டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளர் மாகாபா ஆனந்த், ஐஸ்வர்யா ராஜேஷ் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. சகாய சுரேஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிஎஸ் ஷாம் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. வணக்கம், என் பேர் பி சகாய சுரேஷ். இப்போ தீபாவளிக்கு வெளியாகி ஓடிட்டுருக்க கடலை படத்தோட இயக்குனர். இந்த சந்தோஷமான தீபாவளி திருநாளில் உங்களெலாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல என்னோடய தீபாவளி வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். பல பெரிய படங்களுக்கு மத்தியில் தான் வந்திருக்கோம். இப்போ சின்ன படமாக வந்தாலும் இப்போ ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு படம் தான். பட் முழுக்க முழுக்க நகைச்சுவையோட உருவாக்கப்பட்டிருக்கு பின்னணியில். சந்தானம் சிவகார்த்திகேயன் வரிசையில் டிவியிலிருந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஹீரோவாகிறாரு அப்படின்னா அது மாகாபா ஆனந்த் தாங்க. ஸோ இவரும் 2-3 படங்களில் நடிச்சிருந்தாலும் இந்த படம் கண்டிப்பாக அவருடைய கரியரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக்காக இருக்குன்னு எல்லாருமே நம்பலாம். படத்தை நீங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, முதல்ல ஒரு ஃபன், ஒரு வேடிக்கையாக இருக்கும், நிறைய நகைச்சுவையாக இருக்கும். நீங்கள் விழுந்து கேப் விடாமல் சிரிச்சுட்டே இருக்கலாம், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அந்த நகைச்சுவைக்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு சத்தான விஷயமா சொல்லியிருக்கோம். அதான் கடலை. ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. பண்ணையாரும் பத்மினியும், ரம்மி, காக்கா முட்டை, குற்றமே தண்டனை, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தர்மதுரை வரைக்கும் ஹீரோயினாக மட்டும் இல்லை, இவங்க நடிக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே பேசும்படியாக அமைஞ்சிறதுனால ரசிகர் மத்தியில் நச்சுன்னு பதிஞ்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னால கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கான இசை சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. அவர் இப்போ அடுத்து வரக்கூடிய விஜய் சேதுபதியோட புரியாத புதிர் படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படத்தோட பாடல்கள் வந்தப்போ எல்லாருமே ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இது டக்குன்னு கேட்டால் ஒரு இளையராஜா பாட்டு மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படி கேட்குறேன், இளையராஜா சார் பாட்டு மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. பட் அந்த மெலடியும் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங் கலந்த ஒரு மியூசிக் கொடுத்துருந்தாரு. இது படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவரோட பின்னணி இசையாகட்டும், பாடல்கள் ஆகட்டும், அவர் ஒரு அருமையான விஷயமாக பண்ணியிருந்தார். ஸோ இந்த படமும் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக தேட்டரில் மட்டும் போய் பாருங்கள். இப்போ நம்ம ஷோவில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் கொடி. ஃபஸ்ட் டைம் தனுஷ் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருக்காரு. ஒன்று பார்க்குறதுக்கு ரொம்ப சாமிங்காக இருக்கார். இன்னொன்று புதுப்பேட்டை, அதாவது புதுப்பேட்டை படத்துடைய லவர்ஸ்க்கு தனுஷை மீண்டும் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு. ஸோ 2 டிஃப்ரெண்டான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் இந்த ஸ்டோரியை பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தனுஷ் ரசிகர்களுக்கும் ஏக்கமாக இருக்கும்,
இவர் எப்போ வந்து த்ரிஷா கூட வந்து ஜோடி சேர்ந்து நடிக்க போகிறாரு அந்த ஏக்கத்தை இந்த படத்தில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. தனுஷ் அண்ட் த்ரிஷா ஃபஸ்ட் டைமாக நடிக்கிறதுனால இவங்களோட பேர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆடியன்ஸ்க்கு. ஒரு ஹீரோயின் வந்து 10 வருஷம் 15 வருஷம் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்பர் 1 இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இவ்வளோ அழகாக இருக்கனாலே வந்து ஆடியன்ஸ் எல்லாம் த்ரிஷா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. தனுஷோட ரசிகர்களுக்கும் சரி த்ரிஷாவோட ரசிகர்களுக்கும் சரி கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். முதல் முறையாக தனுஷ் அவர்களோட படத்துக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இது அவருக்கு ஸ்பெஷல் தீபாவளின்னு கூட சொல்லாங்க. ஏன்னா இவர் மியூசிக் பண்ண 2 படங்கள் காஸ்மோரா கொடி 2 படமே வந்து இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ சாங்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானரில் கொடுத்துருக்காருங்க. கபாலியோட வெற்றிக்கு அப்புறம் வந்து சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணி ரிலீஸ் ஆகிற படம் அப்படின்றதுனால வந்து பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ரீரெக்கார்டிங் சந்தோஷ் நாராயணன் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா கபாலிக்கு பிச்சு பெடல் எடுத்திருப்பார். இது கண்டிப்பாக வந்து மாஸ் ப்ளஸ் கிளாஸ், அதுக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் இசை கண்டிப்பாக ஒரு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ் நம்பலாம். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எதிர்நீச்சல் அண்ட் காக்கி சட்டை படத்துடைய சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் துரை செந்தில்குமார் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கேமராமேன் வெங்கடேஷ். ஸோ ட்ரெய்லர்லேயே மிரட்டியிருக்காரு, படத்தில் கேட்கவே தேவையில்லை, இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் நம்பலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா படத்துடைய தயாரிப்பாளர் வெற்றிமாறன் சார். இவர் தயாரித்த படங்கள் எல்லாமே வந்து வேறு லெவல் விருதுகள்லாம் வாங்கக்கூடிய படங்களாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கமர்ஷியல் அட்டெம்ப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். விசாரணை அண்ட் காக்கா முட்டைக்கு அப்புறம் இவர் தயாரிக்கிற படம் அப்படின்றதுனால இனிமே வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் அவர்கள் வந்து தயாரித்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சூப்பரான ஹிட் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இவர் கூட சேர்ந்து இவரும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கனால படம் வந்து டபுள் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் நம்பலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள்.